நம்ம இந்த மாத்து பெரியண்ணை பற்றி முதல் காணொளி நான் போட்டேன். அது தொடர்ச்சியை வந்து இந்த காணொளியில போறேன். நீங்க வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ மாற்று பெரியண்ணை பற்றி சொன்னேன். இதுல வந்து இந்த அடிவாரத்துல எட்டுக்கை அம்மன் இருக்காங்க. இவங்க இவங்க வந்து வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் வைக்கிறாங்க. அங்க என்னன்னா அந்த அம்மாவுடைய அருள் என்னன்னா, பிரிந்து போன கணவன் மனைவியை வந்து அவங்களுடைய உடுப்பை எடுத்துட்டு போய் அங்க அங்க உள்ள இடத்துல வச்சிடுறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்துறாங்க எட்டிக்குள்ளம்மன் கோயில்ல. அந்த அம்மாவுடைய அருள் அது. 2வது எதிரிகள், பணப்பிரச்சனை, அ ஒரு குடும்பத்தில் தகராறு இந்த மாதிரி இருக்கிற இந்த அம்மா தீர்த்து வைக்கிறாங்க. இங்க வந்து எந்த மாமிசமும் இந்த அம்மா கிடையாது. அங்க கருப்பேன்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்களுக்கு கடாலாம் வெட்டுறாங்க. மக்கள் வந்து எடுத்துட்டு போய் கீழ போய் சமைச்சு சாப்பிடுறாங்க. மேல எல்லாம் எடுக்கறதில்ல. ரொம்ப கரடுமுரடான பாதையா இருக்கு. ஆனா கடந்து ஒரு 1 மணி நேரம், வயசானவங்க 1 மணி நேரம் இருக்கிறாங்க. இந்த அம்மா வந்து அ சக்தி உள்ளவங்க. இத வந்து சீட்டு எழுதி கட்டுறாங்க. செப்பு தகடுல கட்டுறாங்க. அ மணி வாங்கி கட்டுறாங்க. நம்ம நல்ல நடனம் மணி வாங்கி கட்டுறாங்க. அ அப்புறமா வந்து பெரிய மாலைகள்லாம் போடுறாங்க. மக்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையா இந்த கோயிலுக்கு வராங்க. நீங்களும் உங்களுக்கு வசதி கிடைச்சா நீங்களும் பாருங்க. இது மறு வீடியோ காணொளிய இது தொடர்ச்சி மார்ச்சிங் பீரியட பத்தி அ நான் போடுறேன். அதுல பாருங்க. இப்போ வந்து இதுல கா காராளன்னு ஒரு பையன் இருக்கான். அவனுடைய நண்பர் வந்து இந்த மாத்து பெரியண்ணன வந்து மலையாளத்துக்காரங்க பூசாரிங்க தான் பூஜை போடுறாங்க. இத மக்கள் யாரையும் பார்க்க விடல. மக்களுக்கெல்லாம் என்ன பூஜை செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா வந்து யாரையும் விடமாட்டாங்க. இந்த காரான்னு ஒரு பையன் அவங்க வந்து புளியஞ்சோலையில இருக்கான். மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வந்து போவான். அந்த பூசாரியுடைய மகன் வந்து இவனுடைய நண்பன். ஆ அப்போ மாசி பெரியண்ணு அண்ணாக்கா வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த பையனுக்கு. அப்போ வந்து தெரியாம எனக்கு ஒரு நாள் மட்டும் இந்த பூஜைய பார்க்கணும். அப்படி எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பரன் மாதிரி அனுப்பிச்சு அத பார்க்குறான். அப்ப அந்த மலையாளியில அந்த பூசாரிக்கு அருள் வந்து சொல்றான். இது மாரி அண்ணிய ஒருத்தன் பார்க்குறான். ஆ நீங்க போயி அ அது அவன வந்து காவு குடுத்துருங்கன்னு சொல்றாரு. அருள் வந்து. அவன் போய் போய் பார்க்கும்போது அந்த பையன போய் புடிச்சுடுறாங்க. புடிச்சுட்டு அவங்க ஒரு பூட்டி வச்சுடுறாங்க. மறுநாள் அந்த பையன காவு குடுக்க போறாங்க. அழுவுறான் அந்த பையன். நண்பன் பூசாரி மகன் போய் கேட்கறதுக்கு விடுபடல. தெய்வ குற்றம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்றாங்க, இந்த பையன் என்ன பண்றான், ராத்திரி படுக்கும்போது, "பெரியண்ணா, மாசி பெரியண்ணா, அண்ணா காமாட்சி, எனக்கு யாருமே இல்ல. எங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு உயிர் போகுது. காலையில எனக்கு காவு குடுத்துருவாங்க. எனக்கு நீ தான் பெரியண்ணா காப்பாத்தணும்." அப்படின்னு சொல்றாங்க. இவரு என்ன பண்றாரு, பெரியண்ணா கடவுள் ராத்திரி வராரு. இந்த மாரி "கவலைப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கேன். நீ என்ன பண்ணு, உன்னுடைய சுற்றத்தார், உன்னுடைய தாய் தகப்பனோட உன்னை ஆடு மாடெல்லாம் எடுத்துட்டு போயி, நீ தெற்கு நோக்கி போ. உனக்கு நான் துணையா இருக்கேன். எந்த இடத்துல மாடு நிக்குதோ, அந்த இடத்துல நின்னுருங்க. அங்க எனக்கு கோயில் கட்டி, நீங்க அங்க வழிபடுங்க. உங்களுடைய வம்சத்துக்கே நான் துணையா இருக்கேன்னு" பெரியண்ணா சொல்றாரு. சரி இந்த பையன் என்ன பண்றான், அந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டுறாரு. வந்து இந்த பையன் என்னன்னு காலையில விடிய காத்தால போயி, அந்த அந்த தாய் தகப்பன் எல்லாத்தையும் சுற்றத்தெல்லாம் கூட்டிட்டு, நேரா அந்த புளியஞ்சோலையிலேருந்து ஓமாந்தூர்ன்னு ஒரு இடம். அந்த இடத்துக்கு வராங்க அந்த பையன். வந்து அந்த இடத்துல வந்தோனே மாடு வந்து போவோமாட்டு மிரண்டுகிட்டு இருக்கு. உடனே அந்த இடத்துல நின்னுட்டு கோயில் கட்டி, ஆ இப்போ வந்து அந்த ஓமாந்தூர் அந்த கோயிலுக்கு வந்து ஆ திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல மணச்சூழல்னு இருக்கு. அந்த இடத்துல இந்த ஓமாந்தூர் கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஆ கோயில் கட்டி அந்த வம்சமே இருக்கு. நல்லா காவலா இருக்கிறார் பெரியண்ணன். இப்போ ஓமாந்தூர்ன்னு அழைக்கப்படுது அந்த இடத்துல. அங்க வந்து ஆ ஏகாம்பரேஸ்வரர், அன்னகாமாட்சி, ம மதுர வீரன், கருப்பு, அப்புறம் காராளன், இல்ல காரடியான் ஒரு சாமி எல்லாம் இருக்கிறாங்க. காலபைரவர் எல்லாம் இருக்காங்க. இங்க வந்து ஜோதிமயமா தான் இருக்காங்க. பச்சையம்மன் அப்படி தெய்வங்கள்லாம் இருக்காங்க. இங்க வந்து மக்கள் வந்து விளக்கேத்த மாட்டாங்க. ஜோதி விடவும் மாட்டோம், எல்லாரும் படையல்லாம் போட மாட்டாங்க. 30 மக்கள் தேவர்கள் 42 லட்சங்களும் அங்க இருக்கிறாங்க. இப்போ வந்து அங்க வந்து விபூதி குடுக்க மாட்டாங்க ஓமாந்தூர்ல. குத்துமண் தான் குடுப்பாங்க அவங்க மக்களுக்கு. அவங்க வந்து குலதெய்வமா இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே. அவர மொட்டை அடிச்சு காது குத்துவாங்க. கடா வெட்டுவாங்க. இங்க வந்து திங்கட்கிழமையும், வெள்ளிக்கிழமை தான் கதவு தொறந்திருக்கும். மத்த நாள்லாம் தொறந்துக்க மாட்டாங்க இந்த கோயில. அவ்வளோ ஒரு இத வந்து சிவராத்திரி அன்னைக்கு விடிய விடிய 3 மணி வரைக்கும் நட தொறந்திருப்பாங்க. பட்டு தொட்டியெல்லாம் மக்களுக்கு
ரொம்ப திரளா வந்து அங்க வழிபடுவாங்க. அங்க பக்கத்துல நாச்சியார் அம்மன் இருக்காங்க. அவங்க சீர்குடுக்க போவோம். ரொம்ப அந்த பிரசித்தி பெற்றது சிவராத்திரியில பேய் பிடிச்சவங்க, அ அப்புறம் குறி சொல்றவங்க, அ அப்புறம் மந்திரவாதி மாய மந்திரம் செய்றவங்கலாம் அந்த பெரியண்ணா போய் சிவராத்திரிக்கு தான் வந்து விடிய விடிய அங்க ஜெகஜோதியா இருக்கும். அன்னகாமாட்சி ஜோதி வடிவில இருப்பாங்க. அங்க வேலு வாங்கி வைப்பாங்க. அங்க உடுக்கு வச்சு சாமி உடுக்கு அடிப்பாங்க. அவங்க எல்லாரும் அந்த மாசி பெரியண்ணன வந்து பார்க்க வருவாங்க. அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் அந்த ஓமாந்தூர். நீங்க வசதி வாய்ப்பு நினைச்சோம்னா நீங்க வந்து பாருங்க. பெரியண்ணன போய் வழிபடுங்க. உங்களுக்கு துணையா இருப்பாரு. உங்களுக்கு வந்து போ முடியலன்னா, எங்க வீட்ல இருந்து பெரியண்ணா அப்படின்னு கூப்பிடுங்க. காமாட்சி, விளக்கு தீபத்த ஏத்து காமாட்சின்னு சொல்லுங்க. அவர வந்து உங்களுக்கு துணையா இருப்பாங்க. எல்லாரையும் காப்பாத்துவாரு. அவர் குலதெய்வமா இருப்பாங்க. நன்றி. வணக்கம்.